ஹாய் ஹலோ எவ்ரிஒன். மணி விஜய் எஜுகேஷன் அகாடமிலேருந்து நான் மணிகண்டன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுன்னா எஸ்டிக்கான கட் ஆஃப் ரேங்க் அண்டு கட் ஆஃப் மார்க் தான் பார்க்க போகிறோம். ஆஸ் யூஸ்வல் நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கணிச்சிருந்த மாதிரி தான் வந்து எஸ்டிக்கு இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கணிச்சிருக்கேன். எஸ்டிக்கான கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல் டீட்டெயில் வந்து தான் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து தான் கொடுத்துருக்கேன். இதில் நம்ம பார்க்க போகிறது எஸ்டி ஜென்ரல், எஸ்டி உமன், எஸ்டி டிஸ்ட்ரிபியூட்டோ, எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், எஸ்டி உமன் பிஎஸ்டிஎம், எஸ்டி டிஸ்ட்ரிபியூட்டோ பிஎஸ்டிஎம், எஸ்டி எக்ஸர்விஸ்மன் பிஎஸ்டிஎம், அதுக்கப்புறம் பிடபிள்யூடி. இந்த டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆஸ் யூஸ்வல் நீங்கள் நான் முன்னாடி போட்ட வீடியோக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்பவே நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த வீடியோக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு வந்து நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த நான் ப்ரிடிக்ட் பண்ணுற கட் ஆஃப் வந்து பிடிச்சிருந்து இது கரெக்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே இருப்பலாம். ஸோ இப்போ எஸ்டி வேகன்சி, எஸ்டியில் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சியே வந்து இவ்வளோ தான், ரொம்ப கம்மியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம ஆஸ் யூஸ்வல் சொன்ன மாதிரி இது ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே நீக்கிட்டோம். ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன்ஸ் லைக் ஜேசிஏ, பர்சனல் கிளர்க்கு, அதுக்கப்புறம் ஏஎஸ்ஓ ஃபினான்ஸ், ஏஎஸ்ஓ லா, இது எல்லாத்தையும் நீக்கினது போக இருக்கிறது தான் இந்த வேகன்சிஸு. இது ரொம்ப கேட்டகரிஸ்க்கெல்லாம் வந்து இதில் வரல. இதில் எஸ்டியில் கொடுத்துக்கிறது வந்து எஸ்டி ஜென்ரலில் வந்து 23 வேகன்சி, எஸ்டி உமனில் 5 வேகன்சி, எஸ்டி ஜென்ரல் லோ விஷன் அதில் வந்து 1 வேகன்சி, எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 9 வேகன்சி, எஸ்டி உமன் பிஎஸ்டிஎம்மில் 4 வேகன்சி, அதுக்கப்புறம் எஸ்டி டிஸ்ட்ரிபியூட்டோ பிஎஸ்டிஎம்மில் 5 வேகன்சி, எஸ்டி எக்ஸர்விஸ்மன் பிஎஸ்டிஎம்மில் வந்து மொத்தமாக 2 வேகன்சி. இவ்வளோ தான் வந்து பார்த்தோன்னா இந்த டைம் வந்து அலோகேட் ஆகிருக்குது. ஸோ இந்த வேகன்சிக்கான கட் ஆஃப் தான் வந்து பார்த்தோன்னா நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் இது வந்து முதல்ல வந்து நம்ம பிசி எம்பிசிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையுமே பிரித்து வந்து பார்த்தோன்னா போட்டிருப்பேன். இதில் வந்து நம்மளுக்கு ரொம்ப வேகன்சி இல்லாதங்காட்டி எல்லாத்துக்குமே சேர வந்து நான் ஒரே இதாக வந்து பார்த்தோன்னா கணிச்சிருக்கேன். ஸோ அதுதான் வந்து பார்த்தோன்னா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது ஒரே இதை வந்து பார்த்ததில் இதில் வந்து எஸ்டி ஜென்ரல், எஸ்டி உமன், லோ விஷன், பிஎஸ்டிஎம், எக்ஸர்விஸ்மன், டிஸ்ட்ரிபியூட்டோ பிஎஸ்டிஎம், இது அவ்வளோதான். மேக்ஸிமம் பாசிபிலிட்டி ஆஃப் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேகன்சி ஜேசிஏல வந்து மொத்தமாக 4 வேகன்சி, ஜென்ரலில் உமன்ஸில் வந்து பார்த்தோன்னா 3 வேகன்சி. அப்படிங்கிறப்போ வந்து அங்கே வேகன்சி அதிகமாக கிடையாது. பர்சனல் கிளர்க்கில் வந்து பார்த்தோன்னா 0 இருக்குது, அங்கே வந்து கேரி ஃபார்வர்டில் மட்டும் 5 இருக்குது. ஸோ அப்போ நம்ம இங்கே 30% வேகன்சிலையும் நம்ம கணிக்க முடியாது. ஸோ 5% ஆஃப் வேகன்சி பர்சனல் கிளர்க்லையும் ஜேசிஏல, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க்குள்ளாக இருக்கிறவங்க பர்சனல் கிளர்க்லையும் ஜேசிஏலையும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஸோ அப்போ பிஎஸ்டிஎம் ஆப்சன்டீஸ், அப்போ இதில் டாப்பில் இருக்கிற பிஎஸ்டிஎம்மும் ஆப்சன்டீஸும் வந்து பார்த்தீங்கன்னா போனாங்க அப்படின்னா வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 பேர் ஆப்சன்டீஸில் பிஎஸ்டிஎம் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் கணிச்சிருக்கேன். அப்படி பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்டிஎம் ப்ளஸ் ஆப்சன்டீஸ் ப்ளஸ் ஜேசிஏ 5% வந்து டோட்டல் இது பண்ணோம்னா மொத்தமாக 3 வேகன்சி தான் வந்து பார்த்தோன்னா வெளியில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் கணிச்சிருக்கேன். அப்போ சேஃப் ரேங்க் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஸ்டியில் எய்தர் உமன் ஆர் வந்து மென்னு யாராக இருந்தாலும் 28க்குள்ளே இருந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் வேலை கிடச்சிரும். 28க்குள்ளே இருந்தீங்கன்னா ஸோ கன்ஃபார்ம் வேலை கிடச்சிரும், எஸ்டி ஜென்ரல் ஆர் உமன். ஓகேங்களா? மேக்ஸிமம் ரேங்க் பாசிபிள் வந்துட்டுனா நான் 3 பேர் ஆப்சன்ட் ஆவான்னு சொல்லி போட்டிருக்கிறேன். அப்படி ஆப்சன்ட் ஆனாங்க அப்படின்னா வந்து வந்துட்டிங்கன்னா 31 வரைக்கும். அப்போ எஸ்டி ஜென்ரல் ஆர் எஸ்டி உமன் வித்தவுட் பிஎஸ்டிஎம்மில் ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா 31க்குள்ளார ரேங்க்குள்ளார இருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் வேலை கிடச்சிரும். ஏன்னா இதில் வந்து இங்கே ஜென்ரலில் போகிறவங்க வந்து கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா எஸ்டியோட ஃபஸ்ட் ரேங்க், ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்கே 149.5. 149.5ல் வந்து ஜென்ரல் கோட்டாவெல்லாம் முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் எஸ்டியோட ஃபஸ்ட் ரேங்கே வந்து பார்த்தோன்னா எஸ்டியில் மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ அதனால தான் நான் இங்கே ஜென்ரல் வந்து பார்த்தோன்னா நான் கால்குலேட் பண்ணவே இல்லை. ஜென்ரலில் வந்து பார்த்தோன்னா இவங்க போகவே மாட்டாங்க, எடுக்கவே முடியாது. பிகாஸ் ஆஃப் அவங்களோட ஃபஸ்ட் மார்க் 149.5. அந்த 149.5ங்கிறப்ப வந்து பார்த்தோன்னா அவங்களோட ஓவரால் ரேங்க் 4000 பக்கத்தில் வந்துடுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஜென்ரலில் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ஆயிடுது. ஓகேவா? அதனால தான் இப்போ எஸ்டி ஜென்ரல், எஸ்டி உமன் ரெண்டுக்குமான 100% வேலை கிடைக்கிறதுக்கான ரேங்க் வந்து 28. மேக்ஸிமம் பாசிபிலிட்டி எது வரைக்கும் போகலான்னா 31 வரைக்கும் போகலாம். அதுக்கடுத்து எஸ்டி ஜென்ரல் லோ விஷனில் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. எஸ்டி ஜென்ரலில் இருந்து யாராச்சும் ஒருத்தங்க எஸ்டி ஜென்ரல் ஆர் எஸ்டி உமன் லோ விஷன் யாராச்சும் ஒருத்தங்க வந்துட்டுன்னா ஒரு வேகன்சி இருக்குங்காட்டி நீங்கள் ஃபஸ்ட் ரேங்காக இருக்கீங்க, லோ விஷனில் ஃபஸ்ட் ரேங்காக இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கும். இது வந்து பிடபிள்யூடிக்கு. நெக்ஸ்ட் பிஎஸ்டிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து எஸ்டி ஜென்ரலில் 9 வேகன்சி, உமன்ஸ் பிஎஸ்டிஎம்மில் வந்து 4 வேகன்சி. ஜேசிஏ இதில் எந்த இம்பாக்ட்டும் பண்ண போகிறதில்ல, ஆப்ஷன்டீஸும் இங்கே இதில் இருக்க போகிறதில்ல. ஏன்னா பிஎஸ்டிஎம்மில் இருக்கிறது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே போயிட்டாங்க. மீன்ஸ் என்னென்னா ஒரு வேகன்சிக்கு வந்து ஆல்ரெடி 4 பேர் வந்து இன்டர்வியூ போஸ்ட்டில் செலக்ட் ஆகிட்டாங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக அங்கே ஆப்ஷன்டீஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இங்கே ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம ஆஸ் யூஸ்வல் அங்கே பிஎஸ்டிஎம் வீடியோவில் நம்ம கணிச்ச மாதிரியே தான் எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு வந்து வந்துட்டுனா 121 கட் ஆஃப் எய்தர் உமன் ஆர் வந்து மென்னு.
121 வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்கு. ஏன்னா இன்டர்வியூ போயிட்டு வந்தவங்க வந்து வெயிட் பண்ணிருக்கவங்களோட லாஸ்ட் கட் ஆஃப் 129 வரைக்கும் வந்திருக்குது. அங்கேருந்து ஒரு 6 மார்க் 7 மார்க் குறையலாம் அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அப்படிங்கிறப்ப எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் உமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 121 மார்க் எடுத்திங்கன்னா சேஃபு. மேக்ஸிமம் பாசிபிலிட்டி அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா 121க்கு மேலேயும் போகலாம். ஏன்னா அந்த ரேஞ்சில் 6 to 7 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 9 மொத்தமாக வந்து 13 பேர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரேஞ்சில் இருக்காங்கன்னு வந்து தான் சொல்ல முடியும். 121க்கு கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். ஸோ மேக்ஸிமம் 121க்கு மேலே இருந்து கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ டிஸ்ட்ரிபியூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 5 வேகன்சிஸ் இருக்குது. அந்த 5 வேகன்சியில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டரில் வந்து உங்களுக்கு வந்து பிஎஸ்டிஎம் ரேங்க்கோ இல்லை கம்யூனல் ரேங்க்கோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. ஓகேங்களா? அப்போ அதில் மேக்ஸிமம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டரில் வந்து மேக்ஸிமம் வேகன்சிஸ் 41 பக்கம் இருக்குது. 41 பக்கம் இருக்குது பிஎஸ்டிஎம்மில். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 41க்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை கிடச்சிரும். அப்போ இதில் ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் கணிச்சிக்கிற கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 115 to 100 to 115க்குள்ளே இருந்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? எஸ்டி எக்ஸர்விஸ்மேன் பிஎஸ்டிஎம்மில் மொத்தமாக 2 வேகன்சி. அந்த 2 வேகன்சிக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் வரும்னு கணிக்கவே முடியாது. எஸ்டி எக்ஸர்விஸ்மேனில் வந்து நீங்கள் அதேமாதிரி கம்யூனல் ரிசர்வேஷனோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்காது. ஸோ அப்ராக்சிமேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 115க்கு மேலே எடுத்திருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன் இது ஒரு 130 கூட இருக்கலாம். ஆனால் நமக்கு தெரியாது. ஓகேங்களா? இதில் கட் ஆஃப் கணிக்க முடியாது. எஸ்டி ஜென்ரலில் வந்து நீங்கள் வந்து 2 ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கான வேலை வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? எஸ்டிக்கான கட் ஆஃப் வந்து இவ்வளோ தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா 100% ஜாப்புக்கு எஸ்டி ஜென்ரல் மற்றும் உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28, மேக்ஸிமம் பாசிபிலிட்டி 31. லோ விஷனுக்கு வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருந்தால் மட்டும் தான் கிடைக்கும் எஸ்டி ஜென்ரலில். எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், எஸ்டி உமன் பிஎஸ்டிஎம் ரெண்டுக்குமே வந்து கட் ஆஃப் வந்து 121, மேக்ஸிமம் பாசிபிலிட்டி 121 தான். எஸ்டி டிஸ்ட்ரிபியூட்டர் பிஎஸ்டிஎம் அதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 5 வேகன்சிஸ் இருக்குது. மேக்ஸிமம் நான் கணிச்சிக்கிறது வந்து 110 to 115. எஸ்டி எக்ஸர்விஸ்மெண்ட் பிஎஸ்டிஎம்க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கணிக்கவே முடியாது. ஆனால் வந்து 2 ரேங்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? எஸ்டிக்கான கட் ஆஃப் வீடியோ இவ்வளோ தான். ஸோ நான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு வந்து போட்டுறேன். நான் இன்றைக்கி நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எஸ்சிக்கு வந்து போட்டுருவேன். ஏன்னா எஸ்சிக்கு நிறையா டேட்டா ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பிஎஸ்டிஎம் டேட்டாவும் இந்த டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் டைம் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதை ப்ராசஸ் பண்ணிட்டு நான் கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்து நான் எஸ்சிக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ கீப் சப்போர்ட். ஓகேங்களா? நான் அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்குறது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு வந்து தானே ஷேர் பண்ணுங்கள். இது உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நான் எது வந்தாலும் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.